வாயை மூடனா கெட்டதை மூடிட்டேன்னு அர்த்தம். ஏன்னா வேதவசனம் சொல்லுது, நான் துர்ச்சிந்தை உள்ளவனா இருந்தா என்ன பண்ணணுமா? கையை வச்சு வாயை பொத்திக்கோ அப்படின்னு பைபிளே சொல்லுது. கொஞ்சம் சரியில்லைங்க, ரொம்ப சரியில்லைன்னா அப்படின்றார். சும்மா தேவையில்லாம என்ன பண்ணாத, பேசாது. நான் சிந்தை உள்ளவனா இருந்தா என் வாயினால் என் கையை பொத்தி கொள்கிறேன், வச்சுக்கிறேன் அப்படின்றார். நீங்க வச்சுட்டீங்கன்னா அப்ப நல்லா கவனிங்க. சில பேர் பாருங்க, அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் இல்லை சார். 5 பேர் வச்சு இந்த சபையை நான் ஆரம்பிக்கும் போது நீங்க வேணா பாருங்க, உலகம் ஃபுல்லா இது போவோம். நான் பேசினேன் சார், நான் பேசின உலகத்துல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் பேசும்போது சொந்தமா சேரு கூட கிடையாது. ஆமே, இன்னைக்கு பல ஷேரே நமக்கு இருக்கு. ஆமே, எங்க ஆரம்பிச்சேன்னு கேக்குறாங்க. வார்த்தையில தான் ஆரம்பிச்சேன். ஆமே, வார்த்தையில தான் ஆரம்பிச்சேன். வார்த்தைகள்ன்றது சும்மா கிடையாது. இப்ப பாருங்களேன், கடவுளே நமக்கு பேச சொல்லி தரார். இப்படி பேசாதன்றார். பைபிள் ஃபுல்லாவே பாருங்க, நீங்க வார்த்தைகளை மனிதன் எப்படி கையாளன்றதை திரும்ப திரும்ப பேசுறார். இங்க பாருங்க, நீ மேட்டின்மையானதினால் பைத்தியமாய் நடந்து, என்னங்க என்ன இப்படிலாம் போட்டிருக்கு? நீ மேட்டின்மை வந்தாலே பைத்தியம் முடிக்குதான். நீ மேட்டின்மையானதினால் பைத்தியமாய் நடந்து துர்ச்சிந்தை உள்ளவனாய் இருந்தாயானால் கையினால், வாயை தாங்க எனக்கு மூட முடியல, அதெல்லாம் மூடிடலாம், கையை எடுத்து அப்படின்ற கையினால் வாய என்ன டெக்னிக்லாம் சொல்லித்தரார் பாருங்க. கையினால ஏன் வாயை ஏன் சார் மூடணும்? வாயை மூடனா கெட்டதை மூடிட்டேன்னு அர்த்தம். ஆமா, வாயை கரெக்டா திறந்தனா நன்மையை திறக்கிறேன்னு அர்த்தம். ஆமென்.